ராஜஸ்தானுக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் கொல்கத்தா அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டி நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி கேப்டன் அஜிங்கியா ரஹானே பேட்டிங் செய்வதாக அறிவித்தார். அதன்படி முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 206 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக ஆண்ட்ரேஸ் ரசல் 57 ரன்களும் ஆங்கிரிஷ் ரகுவன்சி 44 ரன்களும் எடுத்தனர். பின்னர் 207 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ராஜஸ்தான் அணி களமிறங்கியது. இறுதி வரை விறுவிறுப்புடன் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 205 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் ஒரு ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி த்ரில் வெற்றி பெற்றது. அந்த அணியில் அதிகபட்சமாக கேப்டன் ரியான் பராக் 45 பந்துகளில் 95 ரன்கள் விளாசினார்.